இது நெக்ஸ்ட் வீடியோ. புருஷனை அனுப்பிச்சிட்டு கள்ள புருஷன்கிட்ட இருக்கிறியான்னு கேட்குறேன். நீ போய் அவங்க வீட்டில் பாத்தியாடி? ஏய், நீ பாத்தியா? தமிழ்நாட்டு பொண்ணுங்களை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்னடி அருகதை இருக்குது? நீ தமிழ்நாட்டில் இருக்கிறன்றது அசிங்கமாக இருக்குது, செருப்பில் அடித்த மாதிரி இருக்குதுடி. உன்ன மாதிரி மலேசியாவில் போய் இது நெக்ஸ்ட் வீடியோ. மாசம் எனக்கு தூமை வரும். அதை ஒரு டம்ளர் வாங்கி நீ குடி. இல்லையா கள்ளப்புருஷன் வேணா சொல்லு, உனக்கு நான் செக் பண்ணி விடுறேன். உண்டாமலை உன்னை பார்த்தாலும் தெரியுது, நல்லா நாய ஓத்தா வாய் மாரி வச்சுக்கிட்டு. ஆமா, நீ தமிழ்நாட்டுக்காரன்னு சொல்லிடாத. ஏன்டா சிக்கன் வச்சுக்கவே, வாயிலே காலை விட்டு அப்படியே இது விட்டுருக்கேன். என்னை சீண்டாதடி தேவடியாலே, நீ ரொம்ப யோக்கியா தேவடியாதாண்டி. ஹாய்ப்பா, மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கோச்சுக்காதீங்க. ஆமாம், என்னடி சும்மா ஓவராக பேசிக்கிட்டே இருக்கீங்களே, என்னடி ஆபாசத்தை காமிச்சேன், என்னடி காமிச்சேன், என்னத்தை காமிச்சேன்? வேண்டாம், ஆபாசனா என்னென்னு அடுத்து நான் வீடியோ போட ஆரம்பித்தேன்னு வச்சுக்க, அதாவது இருக்கிற ஆபாசத்தெல்லாம் அள்ளி பொறைக்கி போட்டு நான் வீடியோ போட்டுருவேன். என்னை சீண்டு விடாதீங்க. நான் வாட்டுக்கு போனால் என் லைனில் போய்கிட்டே இருப்பேன். சொரிஞ்சு விட்டுச்சின்னு வச்சுக்குவேன். இனிமேல் என்ன திரும்ப பண்ண போகிறேன்? என்ன ஆபாசம் இல்லை, இருக்கிற ஆபாச வீடியோ பூரா இதில் நான் போடுவேன். எவ தொப்புலெல்லாம் காமிச்சிக்கிட்டு போடுறா, எவ மேலே காமிக்கிறா, எவ கீழே காமிக்கிறான்னு போடுவேன். ஏண்டி ஒரு ஷார்ட்ஸு போட்டு ஒரு டிஷர்ட்டு போட்டு வீடியோ போட்டால் ஆபாசமாக கேட்குறேன்? அப்போ தாய்ப்பால் கொடுக்குறப்ப ரோட்டோரத்தில் ஒரு சாதாரண ஒரு பெண்மணி உட்காந்து ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறாங்க. அதை யதார்த்தமாக ஒரு 2 பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கேன். அப்போ அது பேர் ஆபாசமா? அப்போ அதுக்கு பேர் கவர்ச்சியா? கவர்ச்சி தான் காட்டுறேன். நான் 1 மாதம் ஆச்சே, இப்போ தான் கவர்ச்சி காட்டுறது இல்லையே. அப்புறம் என்ன மண்டைக்கு தைக்கிற மயிரை கூட ஆபாசமாக நான் காமிச்சு வியூஸ் லைக்ஸ் எனக்கு போட்டான். உனக்கு தான் இந்த வீடியோ நல்லா கேட்டுக்கிடி. ஏய் மானங்கட்டவள, புது புது செருப்பா வாங்கி வச்சிருக்கிறேன், நல்லா வச்சிருக்கிறாங்க, ரெடியா வச்சிருக்கிறாங்க. அக்கா புரட்டி போடுவியா? யாரடி புரட்டி போடுற? ஜாக்கிரதையா இருந்துக்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளை, என்னடி வைகை வைகை நதியா நீ புரட்டி போடுறதுக்கு? சூறாவளி காத்தா நீயும் ஒரு குப்பை. இந்த வீடியோ நல்லா பாரு. உன்ன மாதிரி எல்லாம் நாங்கெல்லாம் கமான் ஆஃப் பண்ணி வைக்கல. இதையும் மூடி கீழையும் மூடி ஒழுங்கா இருந்தீங்கன்னா போதும். டிக்டாக்ல நல்லா அவங்கவுங்க நல்லா இருப்பாங்க. எங்கடி சனியும் புடிச்சவள, சி மானம் கட்டவளை. கொஞ்சம் கூட ஈவர்க்குமே இல்ல. இத்தனை பேரு கழுவி ஊத்துறாங்களே. ஏடி நீயும் சாதனா எல்லாருமே தேர்ந்துக்கிட்டு சுத்துறீங்களா தெரியாது? அதுல வர 1.5 என்ன பாத்துருவாங்கண்ணா. இப்ப இதெல்லாம் பாக்கல. ஏடி மானம் கட்டவளை. டிரைவருங்களை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு என்னடி யோகிதை இருக்குது? பொறுக்கி பொறுக்கி ஊர் சுற்றுற பொறுக்கி. எனக்கு டிரைவர் யாரும் தெரியாது. பஸ்ஸில் போனாலும் நான் டிரைவர்கிட்ட பேச மாட்டேன். மற்ற பேரெல்லாம் அழிஞ்சிட்டு டிரைவர்கிட்ட மடியில் உக்காந்துட்டா போகிறாங்க. டிரைவரை பற்றி பேசுகிறா. டிக்டாக்ல இந்த வீடியோ சூர்யாவுக்கு தான். இப்போ சூர்யா, உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லு பார்க்கலாம். ஆபாசமா அம்மனத்தோட ஆடணும்னா ஆடடி. சும்மா தேவையில்லாத விஷயமெல்லாம் குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க ரோட்டோரத்துலன்னா அதுக்காக நீ என்ன ரொம்ப 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 உன்னையெல்லாம் நெசமால என்னத்தான் சொல்றதுன்னே தெரியல. ஏண்டி நீ எல்லாம் ஒரு குடும்ப பொண்ணா? சொல்லு பார்க்கலாம். குடும்ப பொண்ணுங்கிறது என்னன்னு உனக்கு அர்த்தம் தெரியுமா? அந்த வேதனை தெரியுங்கிற, வலி தெரியுங்கிற. வலி தெரியாதவங்க தான் வலி தெரியணும். உனக்கு எல்லாம் தெரிஞ்சு நீ வலியை விட்டுட்டு நீ நிக்கிற. நீ என்ன அடுத்தவங்களை பத்தி நீ பேசுற? சொல்லு பார்க்கலாம். நீ எல்லாம் ஒரு ஜெம்மங்கிறது ஒண்ணு. சி, பேரு கழுவி ஊத்துனா கூட கொஞ்சம் கூட திருந்த மாட்டுடி. மானக்கட்ட பொம்பளை. என்னமா ஆவாச படத்துல அத்தனை பேர்த்தி எடுத்து விட்டு பார்க்கலாம். நீ ஓகேமா இருந்து அடுத்தவங்களை சொல்லணும். துணி இல்லாம தான் ஆட ஒரு பாட்டுக்கு தான் எடுத்து போகணும். டிக்டாக் விட்டு அவுத்து போட்டு ஆடுறவங்க, சும்மா கடந்த தேவடி ஆளுங்களாம் ஆடுற ஆளுங்க, அவளுக்கு சப்போர்ட் பண்றவங்களுங்க அவளோட காயின் மூஞ்சி தேவடி ஆளுங்களா தான் இருக்கும். நீங்க டிக்டாக் விட்டு போகணும். அந்த மாதிரிலாம் போகாதீங்க. கெட்ட நாய்ங்கெல்லாம், மானகட்ட நாய்ங்கெல்லாம் இந்த டிக்டாக்ல சுத்துது. அப்படி சுத்துறப்ப நீங்க ஏன் போகணும்? பால் குடுக்கறத பத்திலாம் அவ பேசுற. ஒரு பச்சை ரிசுவுக்கு பசி ஆத்துறத பத்தி பாக்கிறத பத்தி அவ பேசுறா. 3 விட்டு தேவடியா முண்டாவ. அவளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவளுக்கு சப்போர்ட் பண்றவங்கன்னா அவளோட மானம் கட்டவளுங்க தான். சம்சாரி ஒரு பிள்ளைங்க பத்தினிங்க யாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க டிக்டாக் விட்டு போகாதீங்க. ஏன் போகணும்? ஏன் நாயத்தை கேக்குறவங்க போகணுமா டிக்டாக் விட்டு? நீங்க அவளுக்கு பயந்து போறேன்றீங்க. போகாதீங்க. தான் பாப்பாங்க. அது ஒரு டிக்டாக்ல போடுறாள். அவ்வளோ ஒரு பெண்ணு தான். அவளா பெண்ணு? குழந்தைகளை பெற்றிருக்கிறா. அவ எங்க பெற்றதெல்லாம் தப்பு இல்ல. நான் செருப்பு காட்டுறது தப்புன்னா இந்த டிக்டாக். என்னோட சிஸ்டர் வேண்டுகோள், சுபத்ரா அக்காவுக்கும் இன்னும் ஒரு சில சிஸ்டரோட வேண்டுகோளுக்காகவும் என்னோட பிரதர்ஸ்
என்னோடய தம்பிகள் தங்கச்சி எல்லாரும் வேண்டுகோளுக்காக நான் இப்போ பேசின வீடியோ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறேன். சுபத்ராக்கா சாரி.